வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வேலை வாய்ப்புகள் தகுதிக்கும் ஊதியத்திற்கும் ஏற்ப இருப்பதை மனிதவள அமைச்சு உறுதி செய்யும் அமைச்சர் ரமணன். உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் சந்தை தேவையை பூர்த்தி செய்வதுடன் உயர்தர ஊதியத்தையும் வேலை தேடுபவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு அமைவதையும் மனிதவள அமைச்சு உறுதி செய்யும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதிக எண்ணிக்கையிலான வேலைகளை உருவாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் வேலை தேடுபவர்களின் திறமைக்கு ஏற்ப வேலையின் தரத்தை உறுதி செய்வதில் அமைச்சு தற்போது கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் விரிவான மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தின் வாயிலாக முதிர்ச்சி அடைந்த தொழிலாளர் சந்தை சூழலை அமைச்சு கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முறையான ஊதியம் வழங்கப்படாத மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் அர்த்தமில்லை என்று குறிப்பிட்ட அவர் அந்த குறைபாடுகளை களைவதற்கே மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம் பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டினார். இதுவரை 300,000க்கும் மேற்பட்ட வேலை விண்ணப்பங்கள் பதிவாகி அதில் 200,000 விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளன என்றும் தளம் இன்னும் 100,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை கொண்டுள்ளது என்றும் அவர் இன்று ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே ஜொஹோர் மாநில தேர்தலை முன்னிட்டு அனைவருக்குமான ஜொஹோர் என்ற கருப்பொருளில் 10 முக்கிய வாக்குறுதிகளை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை நேற்று பக்கத்தன் ஹரப்பான் வெளியிட்டது. அதில் நவீன மற்றும் உயர் மதிப்புள்ள தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் ஜொஹோருக்கு தேவையான 250,000 உயர்தர மற்றும் கண்ணியமான வேலைகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 50,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மாநிலத்தின் சராசரி ஊதியத்தை குறைந்தது 30 விழுக்காடு உயர்த்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜொஹோர் மாநிலத்தில் 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 172 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வரும் ஜூலை 11ஆம் தேதி மாநில தேர்தல் நடைபெறுகிறது. ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் ப்ளூ பிரிண்ட் செயல் திட்ட அறிக்கை மலேசிய அரசாங்கத்தின் ஆவணமாகும் என்றும் அதனை தொடங்குவதற்கு சிங்கப்பூரின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் ஜொஹோர் பரிசான் நேஷனல் தலைவர் ஆன் ஆபீஸ் காசி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அரசாங்கத்துடன் தேவையான ஆலோசனைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டு விட்டதாகவும் இனி புத்ராஜயா இதனை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவது மட்டுமே பாக்கி என்றும் ஜொஹோர் மந்திரி பசார் குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நேரில் சந்தித்து இந்த திட்டத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறுவது தவறான தகவல். அது மக்களை தவறாக வழிநடத்தும் என்று ஒன் ஆபீஸ் காசி தனது அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளார். JSSEZ செயல் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவதாக ஆன் ஆபீஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜொஹோர் மாநில தேர்தலுக்கான பிரச்சார பொருளாக இந்த விவகாரத்தை பயன்படுத்துவது புத்திசாலித்தனமானது அல்ல என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். துணிச்சலான முடிவுகளை எடுத்து மக்களின் முன்னுரிமைகளை உணர்ந்து செயல்படும் தலைமைத்துவமே ஜொஹோருக்கு தேவை என்று பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி தலைவர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளுக்காக குரல் கொடுத்து ஜொஹோர் மாநிலத்தின் நலன்களை பாதுகாத்து அதனை மேலும் வளர்ச்சி பாதைக்கு பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி கொண்டு செல்லும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜொஹோர் மாநில தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பக்கத்தன் ஹரப்பான் நேற்று வெளியிட்டுள்ளது. ஜொஹோரை தென்கிழக்காசியாவின் ஷென்செனாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட இந்த அறிக்கையில் சிங்கப்பூரில் பணிபுரியும் 20,000 நிபுணர்களை மீண்டும் ஜொஹோருக்கு அழைத்து வருதல் மற்றும் B40, M40 பிரிவைச் சேர்ந்த 5 லட்சம் மக்களுக்கு 100,000 ரிங்கிட் வரையிலான பொது சுகாதார காப்பீடு வழங்குதல் ஆகிய முக்கிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. மேலும் இத்தேர்தலில் மொத்தம் 2,727,926 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரம்பன் தமன் துவன்கு ஜாஃபாரில் கருணை கடலாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழா இன்று சனிக்கிழமை பக்தி பரவசத்துடனும் ஆன்மீக பேரெழுச்சியுடனும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. எம்பெருமானின் திருவருளை பெற்றுயவும் தங்களின் பிரார்த்தனைகளை செலுத்தவும் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்களுடன் இவ்விழா களை கட்டியுள்ளது. இன்று காலை 7:31 மணி அளவில் ஜலன் துவன்கு அம்புவான் நஜிஹாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குட ஊர்வலம் பக்தி பரவசத்துடன் புறப்பட்டது. மேளதாளங்கள் அதிர நாதஸ்வர இசை நெஞ்சை உருக்க அரோகரா சிவாய நமக என்ற பக்தி முழக்கங்கள் விண்ணை தொட்டன.
சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களின் தூய்மையான பக்தியை காணிக்கையாக்கி தலைகளில் பால்குடங்களை ஏந்தியவாறு பக்தி பெருக்கோடு ஊர்வலமாக நடந்து வந்த காட்சி காண்போரை சிலிர்க்க வைத்தது. பக்தர்களின் பக்தி வெள்ளத்தோடு இந்த ஊர்வலம் காலை 9 மணிக்கு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தை வந்தடைந்தது. அந்த புண்ணிய வேளையில் ஆலயத்தின் மேலே விஷ்ணுவின் வாகனமான மகா கருடன் வட்டமிட்டு பறந்து அடியார்களுக்கு தரிசனம் தந்த தெய்வீக காட்சி பக்தர்களின் பக்தி பெருக்கை உச்சி முடிக்கு கொண்டு சென்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ புவிதர்ஷன் குருக்கள் தலைமையில் எம்பெருமானுக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் தொடங்கின. பக்தர்கள் தங்களின் கைகளால் சுமந்து வந்த அந்த புனிதமான பால்குடங்களின் பால் ஈசனின் திருமேனியில் குளிர்ச்சியாக பொழிந்தபோது ஒட்டுமொத்த ஆலய வளாகமும் ஆன்மீக பேரொளியில் மூழ்கியது. எம்பெருமானின் திருவுருவம் பாலாபிஷேகத்தில் நனைந்து நின்ற கோலத்தில் பேரருள் பாலித்த அந்த தெய்வீக காட்சியை கண்ட பக்தர்கள் கைகளை கூப்பி கண்கள் பணிக்க பக்தி பெருக்கில் உறைந்து உருகி நின்றனர். மகா பாலாபிஷேகத்தை தொடர்ந்து மதிய வேளையில் எம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளுடன் கூடிய மங்கள மகேஸ்வர பூஜை பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது. ஈசனின் பேரருள் பொங்கும் மகா தீபாதரணைக்கு பிறகு ஆலயத்திற்கு வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்த பெருமக்களுக்கு மகா அன்னதானம் செம்மையான முறையில் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மலேசிய இந்து சங்கத்தின் நகரி சம்பிலான் மாநில பேரவைத் தலைவர் சங்கபூஷன் சிவஸ்ரீ டாக்டர் AL ஆனந்த் கோபி சிவாச்சாரியார் உட்பட பல சமய பிரமுகர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இன்று மாலை 6:31 மணியளவில் பக்தர்களின் பக்தி வெள்ளத்தில் ஆடி அசைந்து வரவிருக்கும் பிரம்மாண்ட சப்த ரத ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கவிருக்கிறது. வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த 7 திருத்தேர்களில் எம்பெருமானும் தெய்வங்களும் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். பக்தி பேரெழுச்சியுடன் நடைபெறவுள்ள இந்த சப்தரத ஊர்வல நிகழ்விற்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் மஹிமா அமைப்பின் தலைவருமான டத்தோ என் சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பிக்கவிருக்கிறார் என தேவஸ்தான பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜொஹூர் மாநில தேர்தலில் பாலோ சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ரூபன் ஆறுமுகம் சென்ட்ரல் பாலோ மற்றும் சமெக் பகுதிகளில் தங்களின் தேர்தல் கொடிகள் தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் 3வது நாளில் நடந்துள்ள இந்த வன்முறை வாக்காளர்களையும் ஆதரவாளர்களையும் அச்சுறுத்தும் ஒரு மலிவான உத்தி என்றும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் சாடியுள்ளார். சம்பவ இடத்திற்கு மூத்த தலைவர் கஸ்தூரி பட்டுவுடன் நேரில் சென்று பார்வையிட்ட டாக்டர் ரூபன் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசில் புகார் அளித்துள்ளார். அரசியல் எதிர்ப்பாளர்கள் வன்முறையற்ற நேர்மையான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய டாக்டர் ரூபன் ஆதரவாளர்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீஸ் துறையும் தேர்தல் ஆணையமான SPRும் உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ரூபன் ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார்.
ஜோஹர் மாநில தேர்தலில் குலாய் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட N52 சினாய் சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக வாங் போர் யாங் களம் இறங்கியுள்ளார். தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சீங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்ட இந்த தொகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடன் இணைந்து பயணித்தவர் வாங் போர் யாங். அனைத்து இன மக்களுடனும் நெருங்கிய நட்புறவை கொண்டுள்ள இவர் சினாய் மற்றும் சாலிங் ஆகிய பகுதிகளில் உள்ள உள்ளூர் சமூகங்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறார். குறிப்பாக இப்பகுதி ஊடகவியலாளர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று அவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. வருகிற 11 ஜூலை அன்று நடைபெறவுள்ள ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் இவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பக்கத்தான் ஹராப்பானின் அனைத்து இன மக்களுக்குமான சமத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்த தமக்கும் தம்மோடு களம் காணும் தோழமை புக்கிட் பர்மாய் வேட்பாளர் ஷவ்வான் அவர்களுக்கும் மக்கள் முழு ஆதரவை வழங்க வேண்டும் என வாங் போர் யாங் கோரிக்கை விடுத்துள்ளார். சினாய் தொகுதியின் தங்கு தடையற்ற வளர்ச்சியை உறுதி செய்ய மக்கள் தனக்கு மீண்டும் ஒருமுறை தங்கள் வாக்குகளை தந்து பேர் ஆதரவு தருமாறு வாங் போர் யாங் உருக்கமுடன் கேட்டுக் கொண்டுள்ளார். திரங்கானு கடல் பகுதியில் 12 பேருடன் சென்ற கணவாய் பிடிக்கும் படகு ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை இரவு திடீர் என நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. படகின் எஞ்சின் பகுதிக்குள் அதிக அளவில் தண்ணீர் புகுந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 37 வயதுடைய அமத் நசருடின் முகமது ஜலீல் என்ற படகு ஊழியர் ஒருவர் உயிர் இழந்துள்ளார். படகில் இருந்த பயணிகள் அனைவரும் உயிர்காப்பு ஜாக்கெட் அணிந்திருந்த போதிலும் படகு முழுமையாக மூழ்கியதால் சுமார் 1 மணி நேரம் கடலில் தத்தளிப்பிற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளனர். படகோட்டியான மற்றொருவர் உதவி தேடி கடலில் சுமார் 1.8 கிலோமீட்டர் தூரம் நீந்தி சென்று வேறொரு படகின் உதவியை நாடியுள்ளார். இருப்பினும் அதற்குள் அமத் நசருடின் என்ற அந்த ஊழியர் உயிர் இழந்துள்ளது தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் எஞ்சிய 11 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் அவர்களில் 3 சிகிச்சைக்காக சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஜோஹோ லாக்கின் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள 2 தொழிற்சாலைகளில் நேற்று காலை 9 மணியளவில் குடிநுழைவுத்துறை, எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமை இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் மனிதவள அதிகாரி ஒருவரும் 13 பெண்கள் உட்பட 80 வெளிநாட்டு தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறைந்த செலவில் தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்காக ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை இந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு அமர்த்தியதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த அந்த வெளிநாட்டினர் முறையான ஆவணங்கள் இல்லாமை மற்றும் குடிநுழைவு சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு சத்யாத்ராபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்த சட்டவிரோத பணி நியமனம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அந்த தொழிற்சாலையின் மனிதவள அதிகாரியையும் கைது செய்துள்ளதாக ஜோஹர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் தெரிவித்துள்ளார். சுங்கை பாக்கா பாலத்தில் இருந்து விழுந்த 47 வயதுடைய நோர் அஸ்லினி டின் என்ற பெண் இன்று காலை 10:30 மணியளவில் ஆற்றில் மூழ்கி இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 45 மீட்டர் உயரமுள்ள அந்த பாலத்தில் இருந்து அவர் விழுந்ததாக கூறப்பட்ட நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் இன்று காலை 9 மணிக்கு தங்களது தேடுதல் பணியை மீண்டும் தொடங்கினர். அவர் விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் மரக்கிளையில் சிக்கியபடி மிதந்த அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக டுங்கூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் நிக் அப்துல் ஹலீம் நிக்மாட் தெரிவித்துள்ளார். 38 பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னெடுத்த இந்த தேடுதல் நடவடிக்கையின் மூலம் உடல் கண்டெடுக்கப்பட்டதற்கு 77 வயதுடைய பெண்ணின் தந்தை தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தன் வீட்டின் அருகே உள்ள பாலத்தில் இருந்து தனது மகள் ஆற்றில் விழுவதைக் கண்டு காப்பாற்ற ஓடியதாகவும், ஆனால் பலத்த நீரோட்டத்தில் அவர் அடித்து செல்லப்பட்டு மூழ்குவதை மட்டுமே தம்மால் பார்க்க முடிந்ததாகவும் அவர் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.